சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1897ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் நாள் கும்பகோணத்தில் ஆற்றிய சொற்பொழிவு குறித்து சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறை அருளாளர்கள் தீர்த்த தலங்களை தங்களது விஜயத்தால் மேலும் புனிதப்படுத்துகிறார்கள். தீர்த்தி குர்வந்தி தீர்த்தானி என்கிறது நாரத பக்தி சூத்திரம். பாடல் பெற்ற தலம் என்று சைவமும், மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில் என்று வைணவமும் அருளாளர்களின் விஜயத்தை சிலாகித்து பேசுகின்றன. மகான்கள் ஓரிடத்திற்கு வருகை தருவதால் புனிதத்தையும் புது ஆற்றலையும் அங்கு நிறைக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய சாநித்தியத்தை மேலும் தூண்டிவிடுகிறார்கள். அந்த வகையில் சுவாமி விவேகானந்தரும் பாரதத்தை, குறிப்பாக தமிழகத்தை, அதிலும் குறிப்பாக தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்திற்கு விஜயம் செய்து தமது ஆன்மீக சக்தியை அருளுரைகள் மூலமாக வெளிப்படுத்தி இந்த புனித பூமியை இன்னும் புனிதமாக்கினார். ஆம், அது நடந்தது. 1897ஆம் ஆண்டு பிப்ரவரி 3, 4, 5 தேதிகளில் சுவாமி விவேகானந்தர் மேலை நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து, அதன் பிறகு ராமேஸ்வரம், ராமநாதபுரம் என்று பல ஊர்களுக்கு வந்து தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் பகுதியில் 3 தினங்கள் தங்கி அதன் பிறகு சென்னைக்கு சென்றார். ஒவ்வொரு இடத்திலும் அவர் அற்புதமான ஆன்மீக உரை நிகழ்த்தினார். இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி அவர் கும்பகோணத்தில் மிகச் சிறந்த அறைகூவல் விடுத்த தினம். ஆம், எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், லட்சியத்தை அடையும் வரை ஓயாது உழைத்திடுங்கள் என்று உரைத்த தினம் இன்று பிப்ரவரி 5ஆம் தேதி 1897ஆம் ஆண்டில் சுவாமி விவேகானந்தர் உலக மக்களுக்காகவே உரைத்த அந்த உன்னதமான வாக்கியம் வெளிப்பட்ட தினம் இன்றுதான். சுவாமி விவேகானந்தர் அப்படி என்ன செய்து விட்டார்? மூதறிஞர் ராஜாஜி ஒரு முறை ஒரு அற்புதமான பதிவை வெளியிட்டார். அவர் கூறினார், சமீபகால வரலாற்றை நோக்கினால் நாம் எந்த அளவு சுவாமி விவேகானந்தருக்கு கடமைப்பட்டுள்ளோம் என்பது தெளிவாக தெரியும். இந்தியாவின் உண்மையான பெரும் சிறப்பை காண நமது கண்களை திறந்து வைத்தார் அவர். அரசியலை ஆன்மீகமயமாக்கினார். இந்தியாவின் சுதந்திரம், அரசியல், கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் தந்தை அவர்தான் என்று மிக தெளிவாக சுவாமி விவேகானந்தர் 130 வருடங்களுக்கு முன்பு வழங்கிய பங்களிப்பை, நாட்டின் நலனுக்காக வழங்கிய பங்களிப்பை வெளியிட்டார் மூதறிஞர் ராஜாஜி. கவியரசர் ரவீந்திரநாத் தாகூர் கூறினார், மனிதன் விழித்தெழ வேண்டும், முழுமையான வளர்ச்சி காண வேண்டும். இதுதான் சுவாமி விவேகானந்தரின் செய்தியாக இருந்தது. அதனால்தான் இளைஞர்கள் அவரிடம் மிகவும் கவரப்பட்டனர் என்று பதிவு செய்தார். 1897ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் வேதாந்த பணி என்ற தலைப்பில் சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு முழங்கினார், எழுந்திருங்கள், விழித்திருங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாமல் செல்லுங்கள் என்று ஒவ்வொருவரிடமும் முழங்குவோம். எழுந்திருங்கள், விழித்திருங்கள், பலவீனமாகிய இந்த மன வசியத்திலிருந்து விடுபடுங்கள். உண்மையில் யாரும் பலவீனர் இல்லை. ஆன்மா எல்லையற்றது, எல்லா ஆற்றல்களும் உடையது, எல்லாம் அறிந்தது. எழுந்து நில்லுங்கள் மக்களே, உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுள் உரைகின்ற இறைவனை வெளிப்படுத்துங்கள், அவரை மறுக்காதீர்கள் என்று தீர்க்க தரிசியான சுவாமிஜியின் உபதேசங்கள் எக்காலத்திற்கும் ஏற்றவை. ஆதலால் பின்னாளில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதற்கான தீர்வுகளையும் தெளிவாக பட்டியலிட்டு விளக்கி காட்டுகிறார் சுவாமி விவேகானந்தர். அவர் மேலும் தொடர்கிறார், நமது உண்மையான பிரச்சனை என்ன? அதை சுவாமிஜி கூறுகிறார். அளவுக்கு அதிகமான சோம்பல், அளவை மீறிய பலவீனம், ஆழ்ந்த மனவசியம், இவை நம் இனத்தின் மீது படிந்துள்ளது, படிந்த வண்ணமே உள்ளது. ஓ தற்கால இந்துக்களே, மனவசியத்திலிருந்து விடுபடுங்கள். அதற்கான வழி உங்கள் சாஸ்திரங்களில் உள்ளது. அதை படியுங்கள். ஒவ்வொருவருக்கும்
அவர்களின் உண்மை இயல்பை போதியுங்கள். உறங்கும் ஆன்மாவை எழுப்புங்கள். அது எவ்வாறு விழித்தெழுகிறது என்பதை பாருங்கள். உறங்குகின்ற ஆன்மா விழித்தெழுந்து தன் உணர்வுடன் செயலில் ஈடுபடுமானால், அதாவது செல்ஃப் கான்சியஸ் ஆக்டிவிட்டி, தன் உணர்வுடன் செயலில் ஈடுபடுமானால் சக்தி வரும், பெருமை வரும், நன்மை வரும், தூய்மை வரும். எவையெல்லாம் மேலானதோ அவை அத்தனையும் வரும் என்று உறுதி கூறுகிறார் சுவாமி விவேகானந்தர். இவ்வளவு பெரும் பலன்களை அள்ளி வழங்கும் ஆன்ம சக்தியை நாம் அறிந்து கொள்ளாமல் போவதற்கு பலவீனங்களில், சாதாரண கவர்ச்சிகளில் நமது மனவசியமே காரணம் என்கிறார் சுவாமிஜி. அவர் சுட்டி காட்டும் மனவசியம், அதாவது மனதின் அடிமைத்தன்மை என்பது சொந்த மதத்தை அல்லது தாய்நாட்டு பாரம்பரியத்தை மறந்து அந்நிய மோகத்தில் விழுந்து கிடப்பதுதான். இந்த மண்ணுக்கு ஏற்ற தத்துவங்களும் சிந்தனைகளுமே நம்மை மேம்படுத்தும். மாறாக சீர்திருத்தம் என்ற வகையில் மக்களை திசை திருப்பும் நாட்டுப்பற்று இல்லாத சமய கேடிகளையும் கோமாளிகளையும் கண்டிக்கிறார் சுவாமி விவேகானந்தர். சீர்திருத்தம் செய்கிறோம் என்று கூறிக்கொள்ளும் சந்தர்ப்பவாதிகளையும் சஞ்சலவாதிகளையும் சாடுகிறார் சுவாமிஜி. சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார், இந்த 100 ஆண்டுகளில் சமுதாய சீர்திருத்தம் உருப்படியான, பாராட்டத்தக்க, நிலையான எந்த விளைவையும் இந்த நாட்டில் எங்கும் தோற்றுவிக்கவில்லை என்பதும் மறுக்க முடியாத உண்மை. ஆயிரக்கணக்கானோர் மேடையில் முழங்குகிறார்கள். அப்பாவியான இந்து இனத்தின் மீது, அதன் நாகரிகத்தின் மீதும் மூட்டை மூட்டையாக கண்டனங்கள் சுமத்தப்படுகின்றன. ஆனாலும் நடைமுறையில் எந்த பலனையும் காணோம். ஏன்? இதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது அப்படி ஒன்றும் சிரமமான காரியமல்ல. முதலில் காலம் காலமாக நாம் பெற்று வந்துள்ள நமது நாட்டின் பண்பை பாதுகாக்க முயல வேண்டும். பிற நாடுகளிலிருந்து பல விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வெளியிலிருந்து பல பாடங்களை நாம் கற்றாக வேண்டும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் பெரும்பாலான நமது நவீன சீர்திருத்த இயக்கங்கள் சிறிதும் சிந்திக்காமல் மேலை நாடுகளின் வேலை முறைகளை காப்பியடிப்பதாகவே உள்ளன. இது இந்தியாவிற்கு ஏற்றதல்ல என்பதையும் வருத்தத்துடன் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவாமி விவேகானந்தர் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஒட்டுமொத்தமான நாட்டு மக்களுக்கான இவை போன்ற போதனைகளை சுவாமி விவேகானந்தர் ஆரம்பித்தது தமிழகத்தில்தான். அவர் தனது உன்னதமான கருத்துக்களை பல ஊர்களில் உரைத்திருந்தாலும் கும்பகோணம் மற்றும் சென்னையில் நிகழ்ந்த அவரின் சொற்பொழிவுகள் மிக வீரியமானவை எனில் அது மிகையல்ல. அதனால்தான் மூதறிஞர் ராஜாஜி கூறினார், சுவாமி விவேகானந்தருடைய நம்பிக்கை, ஆற்றல், ஞானம் என்றும் நம்மை தூண்டி வழி நடத்தட்டும். அவரிடமிருந்து பெற்ற செல்வ குவியலை நாம் போற்றி பாதுகாப்போமாக என்று நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் சுவாமி விவேகானந்தர். ஜெய் சுவாமி விவேகானந்தருக்கு ஜெய். சுவாமி விமூர்த்தானந்தர் அவர்கள் கும்பகோணத்தில் 1897ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் நாள் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்.